Hello friends, welcome to C language Tamil tutorial part 37 match. ஒன்று கிளாஸில் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு ஒரு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தேன். இப்போது யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்றது ரெண்டும் வெவ்வேறு நேமை தவிர மற்றபடி அதோட வேலை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை தான். அது என்ன அப்படின்றத காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா யூனியன் அப்படின்னு ஸ்ட்ரக்சர்ன்றதை அழிச்சிட்டு யூனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர இங்கே பெருசாக வேறு எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல. எதுக்காக ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரிங் வேரியபிள் யூஸ் பண்ணுற இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போது அதுக்கு பதிலாக யூனியன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கிரியேட் பண்ணத்தான். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமிங்கில் எந்த மாற்றமும் செய்யலை. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் யூனியன் அதே ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு யூனியன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். யூனியன் கொடுத்துட்றேன். ரெஜிஸ்டர் நம்பர் 105 அப்படின்னு கொடுக்குறேன். மார்க் வந்து 20, 10, 50 அப்படின்னு ஓவராலாக 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஆவரேஜ் 50 அப்படின்னு வந்திருக்கு. இதில் டோட்டல் மட்டும் தவற வந்திருக்கு. அது ஏன்னு பார்க்கலாம். இங்கே இந்த யூனியன் ஸ்ட்ரக்சர் அது ரெண்டுத்தையும் ரீகால் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தேன்னா இங்கே டோட்டலில் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. அதை நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த விதமான புதுசாக எதுவும் நான் பண்ணலை, பழைய ப்ரோக்ராம் தான். நீங்களும் இந்த ஸ்ட்ரக்சர் யூனியனை ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.